வணக்கங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 விஷயம். என்னென்ன விஷயம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி சளி பிடிக்குது. 2வது கொழுப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போ வேண்டியதா இருக்குது. 3வது உடம்பு பருமன் அதிகமா இருக்கு. இது 3யும் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம வீட்ல நடைமுறையில இருக்கிற நம்ம பொருட்கள வச்சு நம்ம ஈஸியா நம்ம ரன் பண்ணிடலாங்க. ச அதுதான் என்னன்னா, நம்மளுடைய பஞ்சபானம். பஞ்சபானம். இது எப்படி நாம நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா, வீட்ல இருக்கிற பொருள் தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் கல்லுப்பு. 2வது தண்ணீர். 3வது பூண்டு. 4வது இஞ்சி. 5வது மிளகு. ஸோ பஞ்சபானங்கிறது நம்மளுக்கு தெரியும். 5 பொருட்களுடைய கலவை தான். சரிங்களா? இந்த 5 பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது இல்லாம நீங்க அடிஷனலா சேர்த்துக்கணும்னு நெனச்சா, மஞ்சள், பட்டை, கிராம்பு, வெத்தலை, இது 5 கூட 4 கூட எடுத்துக்கலாங்க. அப்ப இது 4 எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நவம் ஆயிடும். அப்ப பஞ்சபானம் இத எடுத்துக்கிட்டா நவபானம் ஆயிடும். இதோட சேர்த்து. ஏன்னா கம்பல்சரி பஞ்சபானத்துக்கு இந்த பொருள் வேணும். நவபானங்கிறது இந்த 9 கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரி இத எப்படி நம்ம சரி கசாயம் மாரி காசுறது அப்படிங்கிறத நம்ம இப்ப நடைமுறையா பார்ப்போம். இப்ப என்னன்னா, ஒரு அடுப்புல ஒரு 200 இப்ப எந்தெந்த பொருள் எவ்வளோன்னு வேணும்ல. இப்ப ஒரு அடுப்புல ஃபர்ஸ்ட்டு எடுத்த முடியுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 250 டூ 300 எம்எல் தண்ணீர் எடுத்துட்டு, அடுப்புல மிதமான சூட்டுல கல்லுப்பு வந்து ஒரு 2 கல்லோ, இல்ல 3 கல்லோ, அது சின்ன கல்லோ இல்ல பெருசா அத பார்த்து 2 கல்லு இல்ல 3 கல்லு உப்பு மட்டும் எடுத்து போட்டுருங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலூண்டுங்க நம்ம கரண்டில ஸ்பூன் இருக்குங்களா, அது ரொம்ப ரொம்ப ஒரு கால்வாசிக்கு கீழ இருக்கிற மாரி அந்த ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்றீங்க, கல்லுப்பும், மஞ்சளு, தண்ணி. இது 3ம் சேர்த்து மிதமான சூட்டுல வச்சுருங்க. வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சின்னதா இருந்ததுன்னா 5 பெருசா இருந்தா 3 பல்லு. சரிங்களா? அதே இஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சின்ன பீஸுங்க. இவ்வளோ பெருசு இருந்தா போதும் இஞ்சி. மிளகு மிளகு வந்து 5 டூ 7 மிளகு. சரிங்களா? பட்டை 1 பீஸு. சின்ன பீஸா இருந்தா ஒரு 2 பீஸு வச்சுக்கங்க. இல்ல பெரிய பீஸ் இருந்தா 1 பீஸு. கிராம்பு ஒரு 3 கிராம்பு. வெத்தல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய வெத்தலையா இருந்தா 1 இருந்தா போதும். சின்ன வெத்தலையா இருந்தா ஒரு 2 இருந்தா போதுங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 பொருள் சேர்த்து அடுப்புல வந்து மிதமா எரிஞ்சிட்டு இருக்குங்க. அதுங்காட்டி இதெல்லாம் நீங்க இடிச்சு ஒரு கடாயில போட்டு, அதாவது ஒரு கல்லுல போட்டு நல்லா இடிச்சிடுங்க. எந்த இது மீதி இருக்கலாம். பூண்டு, இஞ்சி, மிளகு, பட்டை, கிராம்பு, வெத்தல. இதெல்லாம் பார்த்து ஒரு இதில ஒரு கல் மாரி இருக்கும்ல, சித்த மருத்துவத்தில காட்டுவாங்கல்ல, அது மாரி கல்லுல போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சிடுங்க. இடிச்சிட்டு இந்த அடுப்புல வந்து தண்ணி போட்டு நம்ம யூஸ் பண்ண 300 எம்எல்ல, அதில பார்த்தீங்கன்னா, இந்த கலவைய போட்டுருங்க. இடிச்ச பின்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 300 எம்எல்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 200 எம்எல் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணணும். மினிமம் பார்த்தீங்கன்னா, மிதமான சூட்டுல சுட வைக்க போறோம். அப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா, 15 டூ 20 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 100 எம்எல் குறைஞ்சிரும். அந்த 100 எம்எல் குறைஞ்ச பின்னாடி 200 எம்எல் வரும்ல, அத வந்து வடிகட்டி ஓகேங்களா? வடிகட்டிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, வடிகட்டின பின்னாடி சுத்தமான தேனு, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா கருப்பட்டி. இது எது இருக்குதோ, இல்ல 3மே இருந்தாலும் இதில 3லயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா ஒரு 2 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை ஒரு 1 ஸ்பூனு, கருப்பட்டியும் உங்களுக்கு இடிச்சு பொடி பண்ணி 1 ஸ்பூன் வர மாரி பார்த்துக்கோங்க.
இல்ல 3மே இருக்குது அப்படின்னா, 3லையுமே இது 1 ஸ்பூனு, இது 1/2 ஸ்பூனு, இது 1/2 ஸ்பூன் பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு, நல்லா கலக்கிட்டு, தினமும் வெறும் வயித்துல குடிக்க வேண்டியதுங்க. ஓகேங்களா? காலையில எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு, தினமும் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சளி தொந்தரவு கண்டிப்பா பூரண குணமாயிருங்க. இது நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷம், 1 1/2 வருஷம் நான் மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் கொஞ்சம் ரெடி பண்ணி சொல்லி குலுக்கி வச்சுக்கிறேங்க. சளி தொந்தரவு ஓரளவுக்கு கொஞ்சம் வரும். கொழுப்புங்கும்போது நடக்கும்போது பெருமூச்சு வாங்கிட்டுருங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்பு அதிகமா இருக்கிற மாரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப இந்த சளி தொந்தரவு குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கொழுப்போட மூச்சு வாங்குறது நம்மளுக்கு குறைஞ்சிருங்க. அப்போ கொழுப்பு குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் வந்து ஒரு ஃபுல்லா குறையாதுங்க. ஃபுல்லா குறையாது மீன்ஸ் ஒரு 1/2 கிலோ இல்ல ஒரு 1/4 கிலோ அந்த மாரி குறைஞ்ச மாரி ஃபீலிங் இருக்கும். ஆ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, முந்தியத விட இப்போ ஒழுங்கா வேலை செய்றதுல வந்து எல்லாமே நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்கிற மாரி இருக்குதுங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, நம்ம போய் அலோபதி மெடிசின் எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. தெரு தெரு மருத்துவம், மருந்தும் குடுத்து உடம்ப கெடுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சுற்று வட்டாரங்கள் நெறையா இருக்குதுங்க. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துல நம்ம என்னென்ன பண்ணணுமோ, இது 3யும் நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு, அ இந்த 9 பொருள் பிளஸ்ஸு இந்த 9 பொருளோட நம்ம தேன் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்தி நம்ம பானமா காலையில கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம். நம்ப சளி பிடிக்கிற மாரி இல்ல கிளைமேட் ஒரு மாரி இருக்கும்போது, இத செஞ்சு குடிக்கும்போது, நம்ம உடம்பு வந்து மிகவும் நன்றாக இருக்கும். இத வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா யூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால இது வந்து என்னோட ஃபேமிலிக்கு ரொம்பவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலருந்து நான் என்னோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது உண்மையாலுமே அவங்க எல்லா உடம்புக்கும் ஒத்து போகும். ஏன்னா அலோபதிங்கிறது ஒரு என்ன மெடிசினே தெரியாததுங்கிறபோது, இது நம்ம வீட்டு மருத்துவத்துல எல்லாமே கண்டிப்பாங்க. மிகவும் நன்றி.